முதலாளி பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இல்ல 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 இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. அப்ப தெரியும் என் மாப்பிள்ளையோட தகுதி என்னன்னு. உன்னை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். போ, நீ எங்க வேணாலும் போய் சொல்லு போ. டேய் பிரபு, மேனேஜர்னா அப்படிதான்டா பேசுவாங்க. இந்த வேலையை விட்டு போனா நீ என்னடா பண்ணுவ? ஏற்கனவே உனக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. அவசரப்படாதடா தம்பி. என் மாப்பிள்ளை மேல நீங்க வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க பழைய நினைப்புல பேசிட்டு இருக்கிறீங்க. என் மாப்பிள்ளையோட ரேஞ்சே வேற. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாப்பிள்ளை புதுசா கம்பெனி ஆரம்பிச்சோடனே நீங்க அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அதிகமான சம்பளம் நான் போட்டு தரேன். மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை. மச்சான் ஃபீல் பண்ணாத, போடா. வாங்க மாப்பிள்ளை. பார்த்தா தம்பி பார்த்தா வவுச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு 1க்கு 2 தடவையா செக் பண்ணிக்க. அண்ணா கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு பார்த்துருக்கேண்ணா. ஒன்று கூட விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தம்பி பார்சாரதி, நீயே ஒரு விளக்கெண்ணெய். அண்ணா நீ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறியா? கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டா இருக்கிற பார்வையும் போயிடும்டா. அண்ணா கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்க்கறதுன்னு வழக்கத்தில் எல்லாருமே சொல்றது தானேண்ணா. எல்லாரும் சொன்ன நீயும் சொல்லணுமா? எத்தனையோ பேர் தப்பா அக்கவுண்ட் எழுதுறாங்க, அதனால நானும் எழுதணுமா? ஐயோ என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் இவ்வளவு பதற? நான் என்ன உன் வாட்ச் பில்லியா கேட்டேன்? ஐயோ அண்ணா நான் எதுவும் கேட்கலண்ணா. இங்க இவ்வளவுதான் மரியாதை. எடுத்துக்க. சொல்லுங்க. இல்ல ஆமா ஓகே ஓகே. டேய் தம்பி, போன்ல யாரு? உன் ஒய்ஃப் தானே? தெரியும், ரொம்ப சூடா இருக்காங்களோ. இந்த காஃபி சூடு ஆறிட போகுது. அந்த சூடு ஆறதுக்குள்ள சூட்டோட சூடா இதை உள்ள தள்ளிடு. சரி, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, வச்சிட்டுமா? ஆமாண்ணே, நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் பேசுறேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்கண்ணே? ரொம்ப சிம்பிள். இவ்வளவு பம்மரியே. இந்த வர்ற தம்பி, கல்யாணமான லேடிஸ் ரொம்ப அதிகாரமா பேசினா அந்த பக்கம் பேசுறது புருஷன்னு தெரிஞ்சுக்கணும். அதே கல்யாணமான புருஷங்க பம்மினா அந்த பக்கம் பொண்டாட்டின்னு அர்த்தம். வெரி சிம்பிள். அதுவும் வரவன் போறவங்க கிட்ட பக்கம் பக்கமா பேசுற நீ இங்க என்னடான்னா ஏதோ ஜூடோ கத்துக்கிற மாதிரி, கும்ஃபு கத்துக்கிற மாதிரி அப்படி அடக்கமா பேசும்போது கன்ஃபர்ம்டா அது உன்னோட ஒய்ஃப் தான். அண்ணே கேட்குறனே, தப்பா நினைச்சுக்காதீங்க. கஸ்தூரி அண்ணி ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நீங்களும் என்ன மாதிரி தான் பேசுவீங்களா? டேய், நான் என்ன உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்தவன் நினைச்சியா? நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே. ஓ சரிண்ணே. மாப்ள என்ன தயக்கம்? வாங்க, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். வாங்க. என்ன பிரபு, ஆபீஸ் டயத்துல வீட்டுக்கு வர, அதுவும் எஸ்கார்ட்டோட? இல்லப்பா, அது வந்து என்னன்னா, அது என்னையதான் சொல்றாரு சம்பந்தி. இனிமே மாப்பிள பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. ஏன் கம்பெனி மூட்டாங்களா?
இல்ல அது வந்து அது அது வந்து அது என்னப்பா உன் மாமனார் என்ன சொல்ல வராரு? சம்பந்தி அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளைக்கு நானே பெரிய லெவல் வேலைக்கு ஏற்பாடு பண்ண போறேன் அதான். ஆ? புரியல. அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, வேற இடத்துக்கு வேலைக்கு போலான்னு பிளான்ல இருக்கேன். அப்படின்னா வேலை இல்லையா? அப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலை என்னாச்சு? இல்லப்பா, இத்தனை வருஷம் வேலை பார்த்து எந்த இன்க்ரிமெண்ட்டும் இல்ல, ஒரு ப்ரமோஷனும் இல்ல. ஆனா நான் இப்ப பாத்திருக்க கம்பெனில சேலரி நல்ல சேலரி தான்ப்பா, இன்சென்டிவா அதிகமா கொடுப்பாங்க. ஓ, அதான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணா என் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. ஜாயின் பண்ணிட்டியா இல்ல இனிமே தான் பண்ணணுமா? இல்லப்பா, இனிமே தான் ஜாயின் பண்ணணும். ஓஹோ, நான் புது கம்பெனிக்கு இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் போனதுனால பழைய கம்பெனிக்கு லீவ் போட்டேன்ப்பா. வெரி குட்ரா. உன்னோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா புது கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆன பிறகுதானே நீ இந்த வேலையை விடணும், அதானே நியாயம்? அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க சொன்னது கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னா அப்பதான் நான் சொன்னது தப்புங்கிற ஒரு பயம் வருது. ஏன் சம்பந்தி, என்ன என்ன சொல்ல வந்தீங்க? பூசு கொடுங்க. அம்மா, மாப்பிள ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இந்தாங்க மாப்பிள உங்க பேக், உட்காருங்க. சபா என்ன வெயில், என்ன வெயில். வா முதியோர் இல்லம். முதியோர் இல்லம், ஓல்டு ஏஜ் ஹோம், பெரியார் நகர், கே சாலை, கதவு எண் 26. புதிதாக திறக்க உள்ள முதியோர் காப்பகத்தில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம். மூன்று வேளையும் சுவையான சூடான விருப்பமான உணவு வகைகள், 24 மணி நேரமும் கவனித்துக் கொள்ள ஆண் பெண் உதவியாளர்கள். ஒரு ரியாக்ஷனையும் காணா. பக்கத்துல போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இந்த வரேன். சம்பந்தி இத பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு எனக்கு நமக்கு எல்லாருக்கும் கவலையே இல்ல. இப்ப எல்லா ஊர்லயும் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் பிரமாதமா கட்டிட்டு இருக்காங்களாமா. ஏசி ரூமு, நான் ஏசி ரூமு, 3 வேளையும் சோறு, அது மட்டும் இல்லாம மருத்துவ வசதி, கவனிச்சுக்கிறதுக்கு ஆண் பெண் வசதி. இனிமே நம்ம காலம் எல்லாம் இங்கதான். குப்பை. எமாடி ஜூஸ் ரெடியா? ரெடி. இந்தாங்கப்பா. ஆஹா, பர்ஃபெக்ட்மா. சம்பந்தி, நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம்? எனக்கு கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்த சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பொண்ணு இருக்கா, எல்லாத்துக்கும் மேல என் மருமக இருக்கா. ஏங்கங்க, நீ என்ன பாத்துக்க மாட்டியா? நல்லா பாத்துக்குவேன் மாமா. பாத்தீங்களா சம்பந்தி, இப்படி ஒரு மருமக இருக்கும்போது நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம்? சம்பந்தி, நீங்க இன்னும் இந்தியன் மென்டாலிட்டிலேயே இருக்கீங்க. ஃபாரின்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு பெத்தவங்க தானாவே ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க. இப்ப நம்ம நாடு மெல்ல மெல்ல ஃபாரினா மாறிட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சம்பந்தி, வெளிநாட்டுல எல்லாம் குழந்தையா இருக்கும் போதே குழந்தைய கிரச்சில கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே குழந்தைங்களுக்கு 17-18 வயசு ஆகும்போது அவங்கள பெத்தவங்களை ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்ல. இங்க பாசத்துக்கு மரியாதை கொடுக்கிற ஊரு. நான் மண்ணின் மைந்தன். நீங்க எப்படி ஆன்டி நேஷனலா?
வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம கல்ச்சர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்னடான்னா எதெல்லாம் வேணாம் நாம விட்டானோ அதெல்லாம் கல்ச்சர்னு தூக்கின்னு வந்து நிக்கிறீங்க. இத சொல்லவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இத பாருங்க, மத்தவங்க எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் என் பசங்க என்னைக்குமே என்ன ஓல்டேஜ் ஹோம் போக விட மாட்டாங்க. சம்மந்தி, இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்களே, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. பாவம். சம்பந்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சும்மாவே அப்பனும் பசங்களும் இந்த வீட்டை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி இவனை வச்சு காப்பாத்துவாங்கன்னு யோசிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு? தப்பு. இந்த வீட்டை விற்கிற பிரச்சனையெல்லாம் இப்ப சமீபத்துல வந்ததுதான். அத நானும் என் பசங்களும் பேசி தீர்த்துப்போம். நானா என் பசங்களுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா? அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஆபீஸ் விஷயமா நான் ஒரு 10 நாள் வெளியூர் போகணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். அத கேட்டதுல இருந்து அழ ஆரம்பிச்சவன் தான். சரிடா நான் ஊருக்கு போகலன்னு சொன்னப்பறம் தான் அழுகிய நிறுத்தினான். அப்படிப்பட்டவன் என் பையன். அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறோம். மாப்பிள்ளைக்கு குத்தம் உள்ள மனசு குறுகுறுங்குது, அதான் போயிட்டாரு. இவர் என்னடா புள்ள புறான சம்பந்தி. அந்த அளவுக்கு பாசமா இருந்த என் பசங்க இப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க. செருக்க சரியில்லை. ஆனா எப்படி என் பசங்களை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது கரெக்ட் தான். நீங்க உங்க பிள்ளைகளை சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எம்மாடி, அப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது. அண்ணே, அவரைத்தானே நீங்க இன்டைரக்டா சொன்னீங்க. நான் எங்கடா இன்டைரக்டா சொன்னேன்? மூஞ்சிக்கு நேரம் தானே சொன்னேன். மூதேவி புரிஞ்சுக்கிட்டு தானே போறாரு. இந்தா நம்ம வேலையை கவனிப்போம். ஆடிட்டர் சுரேந்திரத்தை கொண்டு போய் கொடுத்துரு. பார்த்து ஜாகிரதை. அப்புறம் வைஷு, படிப்புல எப்படி போகுது? நல்லா போகுது. வைஷு, உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது எப்பத்துல இருந்து ஆசை? அது சின்ன வயசுல இருந்து கூப்பிடுவாங்க டாக்டர் டாக்டர்னு. அப்புறம் அப்பாக்கும் பிடிக்குமா, சரி ஓகே அப்படின்னு டாக்டருக்கு படிக்கிறேன் இப்போ. நல்லது. டாக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பக்கத்துல ஏடிஎம் இருந்தா நிப்பாட்டுறீங்களா? பணம் எடுக்கணும். ஓகே, பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே. அதோ அங்க இருக்கு. ஓகே. அம்மா, அம்மாடி டீ காபி குடிக்க ஏதாவது சில்லறை இருந்தா கொடுமா. தாத்தா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்ல? சம்பளம் கொடுக்கறாங்கம்மா. அந்த சம்பளத்தை வாங்கி வீட்டுல அப்படியே கொடுத்துருவேன். அப்பதான் அவங்க சோறு போடுவாங்க. என் கை செலவுக்கு உங்களை மாதிரி வரவங்க கிட்டதாமா 5-10 வாங்கிட்டு இருக்கம்மா. ஏன் நீங்க இந்த வயசுல வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு பசங்க பொண்ணுங்க யாரும் இல்லையா? பொண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கம்மா. ஆனா ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கொஞ்சம் இருந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு 3 பசங்களுக்கும் சம பங்கா பிரிச்சு எழுதி வச்சிட்டேன். அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்ன அனாதையா விட்டுட்டாங்கம்மா. இந்த நிலைமை அப்பாக்கு வந்துருமோ? போட்டி போட்டி என்ன கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா போட்டி போட்டி என்ன வரட்டாங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, கடைசி காலத்துல உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க, மொத்தத்தையும் பசங்க மேல எழுதாத, அவங்கள நம்பாதன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை கேட்கல. இப்ப அனுபவிக்கிறேம்மா, அனுபவிக்கிறேன். இதுவும் ஒரு வகையில பிச்சைதாம்மா, கௌரவ பிச்சை. சரி அழாதீங்க தாத்தா. இந்தாங்க. நீ நல்லா இருக்கணும்மா. பரவாயில்ல. நல்லா இருக்கணும். என்னாச்சு? பாவம் வாட்ச்மேன், பசங்கள்லாம் கை விட்டுட்டாங்களாம். சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்தாதான் வீட்டுல சாப்பாடே போடுவாங்களாம். பரிதாபமா இருந்துச்சு. டீ குடிக்க ஏதாவது பணம் இருக்குமான்னு கேட்டாரு. அதான் பணம் கொடுத்துட்டு வந்தேன். மனசே ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா. அப்பாவும் எப்ப பார்த்தாலும் வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாய்ண்ணா. ஏய் தம்பி, என்னண்ணா நீங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பார்த்தா உனக்கு தண்ணி அடிக்கிற மாதிரியா தெரியுது? இல்லண்ணா, செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கீங்களே, அதை கேட்டேன். அதுக்கு தன்னால அடிச்சுக்க தெரியாது, அதான் நான் தண்ணி அடிக்கிறேன். நீ தண்ணி அடிச்சிருக்கியா? ஐயோ, எனக்கு அந்த வாடையே ஆகாதுண்ணா. ஏன் மூக்க புடிச்சிட்டு குடிப்பியா? இல்லண்ணா, இப்ப என்ன விஷயமா வந்த? இந்த ஃபைல் கொடுக்கலான்னு தானா. ஃபைலா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. இதை தவிர எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னடா 10,000 ரூபாய்க்கு வவுச்சர் இல்ல, போய் கேட்டு வாங்கிட்டு வாடனா இன்னும் வாங்கலையா? ஐயோ, அது மறந்துட்டேண்ணா. நான் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? அப்படி என்னடா மறதி உனக்கு? எங்கன்னா நம்மள நிம்மதியா வேலை செய்ய விடுறாங்க. யாரு? காலையில வீட்டை விட்டு கிளம்பலான்னா நம்ம பொண்டாட்டிங்க தொல்லை தாங்கலண்ணா. நம்ம பொண்டாட்டியா? இதுல நான் எங்கடா வரேன்? சாரிண்ணா, ஒரு ஃப்ளோல சொல்லிவிட்டேன். அதே ஃப்ளோல அவளை இங்க கொண்டு வந்து விட்டுறாத. நீ மட்டும் இல்லடா, நிறைய பேரு பொண்டாட்டி குடும்பம்னா டென்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் பொண்டாட்டியும் குடும்பமும். ஓகே. லைஃப்ல அவங்களுக்கு தான் நாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை மிஸ் பண்ணும்போது தான் இதோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம்டா, வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுடணும், வேலை பிரச்சனையை ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணும். சரிண்ணா. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதை விட்டுட்டு உன்ன மாதிரியே நிறைய பேரு இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் போட்டு குழப்பிக்கிறாங்க. மற்றவங்களையும் அப்படியே பைத்தியமா அடிக்கிறாங்க. வைஷு, என்னம்மா? என்ன சொல்லுமா? ஐஷோ, அழாத விஷயத்த சொல்லுமா. அப்பா, நான் உன்னை கேப்பேன், நீங்க மறுக்காம செய்யணும். இது வரைக்கும் நீ கேட்டு எதை நான் மறுத்திருக்கேன்? எதையும் மறுக்கலப்பா. அதே மாதிரி இப்போ நீங்க மறுக்காம செய்யணும். என்ன விஷயம் முதல்ல சொல்லுமா. இவர் எதுக்கு நம்மள பாக்குறாரு? நம்ம ஒண்ணும் பண்ணலையே. என்னம்மா அங்கேயும் இங்கேயும் பாக்குறியே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்ற? இத பார், நீ யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டாம். என்ன விஷயமோ என்கிட்ட சொல்லு. அப்பா, நம்ம வீட்டை நீங்க
என்னடா இது, இத்தனை நாள் உங்க அண்ணங்க மட்டும்தான் இந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் இந்த வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? யூ டூ ப்ரூட்டஸ். அப்பா விளையாடாதீங்கப்பா, நான் சீரியஸா பேசுறேன். நான் பேசுறது உனக்கு சீரியஸாவே தெரியலையா? அப்பா நாங்க பார்த்தது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. அப்படி என்னதான்டா பார்த்த? அப்பா நாங்க ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போனோமா, அப்ப ஒரு பெரியவர் இருந்தாரு. அவரோட வீட்ல 3 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கொஞ்சம் இருந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு 3 பசங்களுக்கும் சம பங்கா பிரிச்சு எழுதி வச்சுட்டேன். அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்ன அனாதையா விட்டுட்டாங்கம்மா. எனக்கு அவரு சொன்னதை கேட்டதுல இருந்து உங்களுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. புரிஞ்சு போச்சுமா. அந்த செக்யூரிட்டி இருந்த இடத்துல என்ன வச்சு இமேஜின் பண்ணி பார்த்துருக்க. அப்படி பார்த்தா எனக்கு அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் டைட்டா இருக்கும், செட் ஆகாது. அப்பா என்ன கவலைப்படாதம்மா, அதெல்லாம் ஒரு நாளும் இந்த வீட்டில் நடக்காது.